இந்த புடலங்காய் பொரியல் வந்து பூஜை டயத்துலேயும் பண்ணலாம். பருப்பு சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். சுண்டக்காய் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. இதெல்லாம் சீவிட்டு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். புடலங்காய் வந்துட்டு இந்த கத்தியில் இந்த மாதிரி நல்லா சுரண்டிக்காங்க. இப்படி சுரண்டணும்னாக்கா நல்லா கிளியர் ஆகிடும். இப்படி சுரண்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கி இப்படி தனியாக வச்சுக்கோங்க. இதேமாதிரி இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி சுரண்டிட்டு நம்ம காய் வந்து நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரியலுக்கு பாருங்கள், வடை சுடுறோமே அந்த பருப்பு வந்து 1 கப்பு அளவுக்கு நான் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புடலங்காயில் வந்து நம்ம விதையை எடுத்துட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். இப்படி இது பண்ணுங்கள். இப்படி 2 கட் பண்ணி இதில் இருக்கிற விதையெல்லாம் இப்படி எடுத்துடணும். விதையோட ஒன்றும் போட்டுறாதீங்க, விதையை எடுத்துடணும். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம 3 வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கட் பண்ணலாம். புடலங்காய் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. 4-5 கோடு இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காய் எல்லாமே இதே மாதிரியே புடலங்காய் பூரா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எடுத்து தனியாக போட்டுக்கணும். புடலங்காய் பூரா கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டு பருப்பு வைக்க போகிறோம். வடைப்பருப்பு நல்லா கடலப்பருப்பு 3 வாட்டி நல்லா கழுவி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கிடலாம். 1 கப் அளவுக்கு பருப்பு. நீங்கள் காய் கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள், நல்ல தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடலாம். சால்ட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூனும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டு மூடி 1 விசில் கூடுவோம். 1 விசிலுக்கு வரட்டுங்க. இப்போ கேஸை ஆன் பண்ணியாச்சு. புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூனு சமையல் எண்ணெய், 1 ஸ்பூனு கடுகு மிக்ஸ் பண்ணியது, பச்சை மிளகாய் 5, பெரிய வெங்காயம் 1, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு, கறிப்புல் கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தேங்காய் துருவியது, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு தனியாத்தலை. இது கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. பருப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சோம். இப்போ இந்த தண்ணி வந்து வடிச்சிக்கிடலாம். வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த கடலை பருப்பு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுங்க. கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இந்த 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும் ஒரு 2 நிமிஷம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துடலாம். நல்லா வெடிக்கட்டும். கடுகு பச்சைதாக இருக்கக்கூடாது, நல்லா வெடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துருங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துடலாம் ப்ரௌன் ஆகிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இது ப்ரௌன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கறிவேப்பிலை சேர்த்துடுங்க. 1 நிமிஷம் நல்லா இது வெடிக்கட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, கறிவேப்பிலும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த புடலங்காயை நல்லா சேர்த்துடுங்க.
உப்பும் சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த காயிலேயே வந்து தண்ணி விடும். நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு 2-3 வாட்டி பிளேட் வந்து திறந்துட்டு நீங்கள் வந்து 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே வந்து தண்ணி விடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காயிலேயே வந்து நல்லா தண்ணி விடுது. பார்த்திங்களா, இதுலேயே தண்ணி விடும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம பிளேட் திறந்து பார்க்கலாம். 4, ஒரு 3, 7 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி வந்து பூரா சுண்ட வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஹை ஸ்டீமில் குக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கம்மி ஸ்டீமில் வச்சிடணும். குறைந்த அளவில் இப்படி வச்சுருங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கம்மி ஸ்டீம்லேயே இருந்துருச்சு. இப்போ வந்து நல்லா காய் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நல்லாவே குக் ஆகிடுச்சு. காய் தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு வந்து சேர்த்துடுங்க. பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ வந்து கடைசியாக வந்து உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டேன் நான். நீங்களும் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் இருக்கட்டும். பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் திறந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு சேரலைன்னாக்கா நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட போட்டுக்கிடலாம். நான் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துருவிய தேங்காயை சேர்த்துருங்க. தனியா கொஞ்சம் சேர்த்துடுங்க இப்படி. இப்போ இந்த தேங்காய், தனியா இது எல்லாமே சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் தான் நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கணும். அப்புறம் இதனோட தண்ணியெல்லாம் நல்லா உண்ட வரைக்கும் நம்ம வந்து கம்மி ஸ்டீமில் தான் வச்சு பொரியல் பண்ணணும். புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். புடலங்காய் பொரியல் வந்துங்க ரசம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். சுண்டக்காய் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த புடலங்காய் பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.